வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ் துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக புதிய ஆத்திச்சூடியிலிருந்து கேட்டினும் துணிந்து நில். கேட்டினும் துணிந்து நில், சுற்றி நில்லாதே பகையை துள்ளி வருகுது வேல் என்பான் பாரதி. தைரியம் என்பது பாரதியின் குணங்களுள் ஒன்றாகவே இறுதி வரை பயணித்தது. தைரியம் அவனது வார்த்தைகளில் மட்டுமல்ல, வாழ்வின் கடைசி வரை நிலைத்து நின்றது. தனது மகள்களுக்கும் தமிழ்நாட்டு மகளிருக்கும் தைரியமூட்டினான் பாரதி. தன்னை சூழ்ந்து எத்தனை துன்பங்கள் வந்த போதிலும் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று கொண்டாடி தீர்த்தவன் பாரதி. பாலகங்காதர திலகரினுடைய ஆணையின்படி சுதேசி ஊர்வலத்தை சென்னையில் தடையை மீறியும் கம்பீரமாக அழைத்து சென்றான். அதுவே பாரதியின் கேட்டினும் துணிந்து நில் என்பதற்கு சான்று. அன்றைய சூழலில் போலீசார் ஏனோ அவனை கைது செய்யவில்லை. நெஞ்சு பொறுக்கதில்லையே, இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்துவிட்டால் என்றே நிலைகெட்ட மனிதர்களுடைய செயல்பாடுகளை பட்டியலிடுகிறான் பாரதி. சராசரி வாழ்க்கையோடு சமரசம் செய்து வாழும் வேடிக்கை வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைத்தவன் பாரதி. சூரத் காங்கிரஸில் ஆங்கிலேயருக்கு ஒத்துழைக்காமல் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டுமென ஓங்கி குரல் கொடுத்தவர்களில் ஒருவன் பாரதி. சாதி மதங்களை தாண்டி மனிதத்தை சிந்தித்தவன் பாரதி. எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் துணிந்து நின்று சமூக புரட்சியை முன்னெடுத்து சென்றவன் பாரதி. புத்திசாலித்தனம் செய்கையில் மட்டுமல்லாமல் உடல் பலமும் தேவை என்பதை உணர்ந்து சிலம்பு உள்ளிட்ட பல்வேறு கலைகளையும் விரும்பி கற்றவன் பாரதி. அக்காலத்தில் பெண் அடிமைத்தனம் பேசப்பட்ட நேரத்திலேயே செல்லம்மாவின் தோள்களில் கை போட்டு அழைத்து சென்றவன் கம்பீர பாரதி. தவறுகளை கண்டும் காணாமலும் இருப்பதும் குற்றமே. உலகம் மாற வேண்டும், நலம் பெற வேண்டுமெனில் மாற்றத்தை நம்மிடம் இருந்தே தொடங்குதல் வேண்டும். பொறுமைக்கும் கோழைத்தனத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். நம்மிடையே குற்றம் இல்லாத போது நாம் யாருக்கு அஞ்ச வேண்டியது இல்லை. தவறு செய்பவர்களை தைரியத்தோடு எதிர்க்கலாம். தமக்கு நிகழாதவரை அனைத்தும் வேடிக்கை பார்க்கும் மோசமான குணத்தை விட்டொழிக்க வேண்டும். துணிந்து செயலாற்ற வேண்டும். துன்பம் வந்த வேளைகளில் துணிவோடு எதிர்கொள்ளுங்கள். தூரத்தில் ஓடிவிடும் துன்பங்கள் என்றுரைத்தான் பாரதி. அச்சம் தவிர என ஆரம்பிக்கும் பாரதி ஆறுவது சினம் என்று ஔவையார் கூறும்போது ரௌத்திரம் பலகை என்றே கொக்கரிக்கிறான். சமூகம் மீது தீராத கோபத்தின் வெளிப்பாடு அவனது பாடல்களில் காணலாம். தீய செயல்களையும் கீழான மனிதர்களையும் சுட்டெரிக்கும் அவனுடைய வரிகள். தம்மை தொடர்ந்து வந்த ஒற்றர்களை அடையாளம் கண்டு நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு என்பான் பாரதி. அவனது கோபக்கணல் கவிதைகளாக வெளிப்பட்ட போதே அவனது கவிதைகள் தடை செய்யப்பட்டன. யாரிடம் சொன்னால் நடக்கும் என்பதை பாரதி உணர்ந்திருந்தான். அவனது பாப்பா பாடலிலே சொல்லி இருப்பான் குழந்தைகளிடம், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா என்று நில்லாமல் ஒருபடி மேலே சென்று மோதி முதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று தைரியமூட்டுகிறான் பாரதி. இதுவே துணிந்து நிற்பதற்கு ஆகச்சிறந்த உதாரணம். எந்த சூழலிலும் நாம் நமது துணிவை விட்டு அஞ்சிவிடக்கூடாது. அவர்களை எதிர்கொள்ள வேண்டும். நம்முடைய முழு மனபலத்தோடு எதிர்ப்பது அவசியம் என்கிறான் பாரதி. இன்றைய சூழலில் தேவையான ஒரு வாசகமே இது. நம்மை சுற்றி நடக்கும் அநியாயங்களை தட்டி கேட்காமல் மௌனமாக இருந்தால் அது கோழைத்தனம் என்பதே உண்மை. 1000 விட்டில் பூச்சிகள் சேர்ந்தாலும் அகல் விளக்கை அணைத்துவிட முடியாது என்றே நம்பிக்கையோடு செயல்படுங்கள். கீழ்த்தரமான செயல்களை செய்வோரை எதிர்த்து துணிந்து நில்லுங்கள். குற்றங்களைக் கண்டு எதிர்க்காமல் இருப்பவனும் குற்றவாளியே. இந்த உலகம் விசித்திரமானது. நல்லவற்றை செய்வதற்கும் உண்மையை பேசுவதற்கும் பலரும் தயங்கி வருகிறார்கள். தீமைகளை செய்வதற்கு எந்த வித தயக்கமும் காட்டுவதில்லை. ஆனாலும் ஒரு சிறு தீக்குச்சி பெரிய இருட்டையே கிழித்துவிடும் என்பதை அனைவரும் அறிந்த உண்மை.
தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் ஒன்றே என்ற பாடிய பாரதி கூறுகிறான். தீயவர்களையும் சீக்கு பிடித்த சிந்தனைகளும் நேர்மை என்ற ஒற்றை குச்சியால் எரிப்பதற்கு கேட்டிலும் துணிந்து நிற்பது அவசியமாகும். நிலை குளிர்ந்த போதும் நிலை வந்தாலும் அதுவும் கடந்து போகும் என தைரியம் கொள், கேட்டினும் துணிந்து நில். இனியவை இன்னாதவை வாழ்வில் உண்டு, ஏற்ற இறக்கம் தொழில் உண்டு, வேதனையும் சோதனையும் உறவில் உண்டு, உரிமையும் பெருமையும் நட்பில் உண்டு, வெற்றியும் தோல்வியும் போட்டியில் உண்டு. ஏமாற்றங்கள் ஏற்படுகையில் துன்பம் வருத்தினாலும் துணிந்தவனுக்கு துக்கமில்லை, கேட்டினும் துணிந்து நில். நன்றி, வணக்கம்.